யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆமென். அந்த வசனங்களை, கடைசி வசனங்களை நம்ம வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வசனத்தை கொண்டு சில வாரமாக கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். ஆமென். இந்த வசனம் முடிகிறதுக்குள்ள சபைக்கு உள்ள ஒரு பெரிய பரிசுத்தத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறதை நான் அறிகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் ஐயா வர முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சங்கடம் உண்டாயிருந்து. என்ன, ஆமென், நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், வால்போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறோம், ஜனங்கள்லாம் அவங்களை எதிர்பார்ப்பாங்களே. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த பலிபீடத்தில் நிற்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தவும் மாட்டார், வெறுமையாய் விடவும் மாட்டார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் இந்த இடத்துல வந்து நின்றாலும் அவனை தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. ஆகவே பேசுகிறது, ஆமை, ஒருவேளை மனிதனாய் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறதும் அதை செய்கிறதும், அந்த வார்த்தைகள் கடந்து வருகிற ஃபேக்டரியும் பரலோகத்தில் இருக்கிறதுனால மனுஷனுடைய வார்த்தையை பேசாமல் ஆவியானவர் விரும்புகிற வார்த்தையே அவர்கள் பேசுவார்கள் என்று நான் தீர்மானித்தேன். நேற்று பகல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தியானித்து வருகிற அதே வார்த்தைகளுக்குள்ளதாகவே கர்த்தர் அந்த மனுஷனை நடத்த ஆரம்பித்தார். எத்தனை பேர் புரிந்தது? எத்தனை பேருக்கு நீங்கள் அதை அறிந்து கொண்டீர்கள் என்று என்னால் உணர முடியல. ஆனால் நான் அதை உணர்ந்து கொண்டேன். ராத்திரி வேளையிலேயும் ஞான ஸ்நானத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். இதே வார்த்தைகளைத்தான் சில நாளைக்கு முன்பு ஆவியானவர் சபைக்கு கொடுத்தார். ஞானஸ்நான வசனத்தினாலேயும் இடரல் அடைந்தவர்களும் உண்டு. ஆமென். வேதத்தில் எத்தனையோ வசனங்களும் எத்தனையோ பகுதிகளும் இருக்கிறது. கழிந்த நாட்களில் நம்ம கொடுத்த அதே வார்த்தைகளைத்தான் அவர்களை கொண்டு ஆண்டவர் கொடுக்கிறாரே. வேறு வசனங்கள் அவர்களால் எழுக்க முடியாதா? இல்லைன்னா வேற வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்க முடியாதா? ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். ஆனால் இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் நிறைவேற்றப்படுகிற இடம் ஆனபடியினால், ஆமென், தேவன் ஒரு விசை மட்டுமல்ல, 2ஆம் விசையும் ஆண்டவர் பேசி இதுதான் உண்மை என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? வசனத்தில் பார்க்கிறோம், எந்த காரியமும் 2-3 சாட்சிகள் இருந்தால் அது நிலைவரப்படும், அது உறுதிப்படுத்தப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நம்ம இருவரை கொண்டு ஒரே வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும் போது அந்த வார்த்தைகளையும் அந்த வசனங்களையும் அவர் சபைக்குள் உறுதிப்படுத்துகிறார் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. அப்ப இனி இந்த வசனங்களுக்கு மாறாக நமக்கு ஒரு சந்தேகங்கள் வராது, இடையூறுகள் வராது. இந்த சபை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சித்தமான காரியங்கள் அவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கழிந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆமென், சுத்திர அபிஷேகத்தை குறித்து சில நாட்களாக நம்ம தியானிக்கிறோம். அந்த அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவை.
ஆமென். ஒரு மனிதன் அபிஷேகத்தை பெற்றவன் இந்த பூமியில் மரித்து போகும்போது அவன் நித்தியத்திற்குள் அவன் வர வேண்டும். அதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை என்கிறதான வசனத்தை குறித்து ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் அப்போஸ்தல உபதேசத்துக்குள் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தல உபதேசத்திற்குள்ளதாக வர வேண்டும் என்கிறதான உண்மையான சத்தியத்தை ஆண்டவர் இந்த சபைக்கு அருளி செய்கிறார். எத்தனையோ சபைகள் பட்டணங்களில் இருக்கிறது, தேசங்களில் இருக்கிறது. அவர்களுடைய விருப்பப்படியெல்லாம் ஆராதனைகள் நடக்கும் போது ஆமென், நாம் மட்டும் ஏன் ஆண்டவரை பார்த்து உம் சித்தம் நிறைவேறணும், உம்முடைய விருப்பம் நிறைவேறணும், ஆமென், நீரே எங்களை நடத்தும் என்று சொல்லி அப்போஸ்தல உபதேசத்திற்கு நேராக நம்ம நடத்துவதற்கு காரணம் ஆமென், அப்போஸ்தல உபதேசம் தான் உண்மையான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்திற்கு மாறாக ஒரு சத்தியம் இந்த வேத புஸ்தகத்தில் வேற எங்கும் இல்லை. அல்லேலூயா. கழிந்த நாட்கள் பார்த்தோம். ஆமென், உபதேசத்தினுடைய முதல் படி கீழ்ப்படிதல் என்கிறதை பார்த்தோம். கீழ்ப்படுகிற மனம் திரும்புகிறதை குறித்து பார்த்தோம். மனம் திரும்புகிற மனிதன் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் அவன் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று ராத்திரி அழகாக நம்ம பார்த்தோம். ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறது ஒரு மனிதனை புதிய மனிதனாய் மாற்றுகிற ஒரு அடையாளம். அப்ப பாவத்தில் வாழ்கிறவர்களும் அநியாயம் அக்கிரமத்தில் இருக்கிறவர்களும் எப்போது புதிய மனிதர்களாய் மாற்றப்படுகிறார்கள்? வேத வசனங்களை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அந்த வசனத்திற்கு முன்பு தங்களை சமர்ப்பணம் பண்ணி மனம் திரும்புகிறவர்களுக்கு மூழ்கி ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்ப ஞான ஸ்நானத்தினுடைய அடுத்த உபதேசம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நிக்கோதேமு ஆமென் சோத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது இரண்டாம் விசை நாங்கள் எப்படி பிறக்க முடியும்? அவனை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காத ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்ப மூழ்கி ஞான ஸ்நானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் எதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் ஆமென், பூமியில் கண்களை நாம் மூடும் போது அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே ஆமென் ஞான ஸ்நானத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து கழிந்த வாரங்களிலே நம்ம தியானித்து முடித்தோம். அவர் போதிக்கிறவர் என்றும் சத்தியத்தில் நடத்துகிறவர் என்பதையும் நம்ம வேதத்திலே பார்த்தோம். அடுத்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வெளிப்படும் போது அவர் செய்யக்கூடிய மூன்றாவது காரியம் யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் அவர் வெளிப்படும் போது ஆமென் செய்கிற ஒரு காரியம் கண்டித்து உணர்த்துகிற ஒரு அனுபவம். உங்களை பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கிறார்கள் என்றால் கண்டிக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறது உங்களுக்கு கிடைத்த
ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய சபையினுடைய பாஸ்டர் உங்களை கண்டிக்கும் போது கண்டிக்கக்கூடிய பாஸ்டருக்கு கீழே விசுவாசிகளாய் இருக்கிறது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை ஒருபோது நீங்கள் மறக்கவே கூடாது. கண்டிக்கிற பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு அந்த சமயத்தில் பிடிக்காது. அதே போலதான் கண்டிக்கிற ஊழியர்களையும் ஜனத்திற்கு அந்த சமயத்தில் பிடிக்காது. ஆனால் பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இஷ்டப்படக்கூடிய ஒரு காலமும் வரும். ஒருவேளை அவர்கள் நினைக்கும் போது அந்த பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடி இருப்பார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லும், என்னுடைய தாய் தகப்பன் என்னை அவ்வளவாய் கண்டித்தார்கள், ஆமென், நல்ல நேர்த்தியாய் வளர்த்தினார்கள். இன்னைக்கு எங்களுக்கு அவர்களை காண முடியல, காலங்கள் கழிந்து போனது. ஒருவேளை சபையும் சொல்லும், கண்டிக்கிற ஊழியர்களை காண முடியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம் தேவன் சர்வ வல்லமை நிறைந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஒரு மனிதனோடு கூட ஆவியானவர் இருப்பாரானால் அந்த ஆவியானவர் அந்த மனிதனை கண்டிதத்தோடு கண்டித்து உணர்த்துகிறவர். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக ஞான ஸ்நானம் பெற்ற அநேக மனிதர்கள் பழைய பாவத்துக்குள்ளதாகவே அவர்கள் இருந்து ஞான ஸ்நானத்தை பெற்ற பின்பும் அதே பாவத்திலே அவர்கள் இருப்பதற்கு காரணம் ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும். ஞான ஸ்நானத்திற்கு அடுத்தபடி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தால் அவர் அவனை போதிப்பார், சத்தியத்தில் நடத்துவார். ஒருவேளை மனிதன் அல்லவா, ஏதாயிலும் தவறுகள் குற்றங்கள் வரும்போது, மக்களை இந்த வழியில நீ போகாதப்பா, இந்த காரியத்தை நீ செய்யாதப்பா, என் இந்த பரிசுத்த ஆவியான அந்த மனிதனுக்குள்ள இருந்து ஒரு உணர்வை கொடுப்பார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென், ஸ்தோத்திரம். கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென். நிச்சயமாக உண்மையாய் ஆவியானவரை பெற்றவர்கள் கண்டிப்புக்கு கீழ்ப்படிவார்கள், கண்டிப்புக்கு மனம் திரும்புவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு நிருபம் எழுதும் போது அவர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், விசுவாசத்திலே எதற்காக ஆமென் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை கண்டிக்கிறார், எதற்காக சபை கண்டிதத்தோடு உபதேசத்தை கொடுக்கிறது என்றால், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தில் ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறீங்க? நான் எப்பவுமே ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஏது சூழ்நிலைமையா இருந்தாலும் என் ஆண்டவர் மட்டும் என்னோடு கூட இருந்தால் போதும். அவர் மட்டும் கூட இருந்தா எல்லாம் கரெக்டா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு மனிதன் ஏன் கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கடிந்து கொள்ளும் போது அதற்கு முன்பு அவன் ஏன் தலையை தாழ்த்த வேண்டும்? ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாய் மாறுவதற்கு கண்டிதம் தேவை, கடிந்து கொள்ளுதல் தேவை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். விசுவாசத்தில் ஆரோக்கியம் வேண்டும். வெறுமையான பெந்தேகோஸ்தை அனுபவமான வாழ்க்கை அல்ல. பெந்தேகோஸ்தை அனுபவத்துக்குள்ளே வரும்போது பிரச்சனைகளும் போராட்டங்களும் சோதனைகளும் வரும்.
அதை தாங்கி நிற்பதற்கு ஒரு ஆரோக்கியம் வேண்டும், பலன் வேண்டும். இந்த பலன் விசுவாசிகளுக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது? கண்டிதமான உபதேசத்தில் இருந்து கிடைக்கிறது. இன்னைக்கு பாருங்க, கடைசி காலம், பயங்கரமான வியாதிகள், கொள்ளை வியாதிகள் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேகர் இந்த வியாதிகள் சீக்கிரமாய் பிடிக்கப்படுகிறார்கள். சிலர் அந்த வியாதிகளிலே பிடிக்கப்பட்டு மரிக்கவும் கூட செய்கிறார்கள். காரணம் என்ன? அந்த வியாதியை எதிர்ப்பதற்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சரீரத்தில் இல்லை. மாம்சத்தில் பலன் இல்லாதபடியினால் அந்த வியாதிக்குள் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு சில நாள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், சில நாள் படுக்கையிலே இருக்கிறார்கள், சிலர் வியாதினால் மரித்தும் போகிறார்கள். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வியாதியை எதிர்க்க வேண்டிய நல்ல வைட்டமின்கள், நல்ல ஊட்டச்சத்துகள், நல்ல இரத்தத்தினுடைய பாயிண்டுகள் நம்முடைய மாம்சத்தில் இருக்குமானால் அவைகள் நம்மை சீக்கிரமாய் வந்து அணுகுவது இல்லை. அதை போலதான் விசுவாச வாழ்க்கையில் ஒரு மனிதன் பலனடைய வேண்டும். விசுவாசத்தில் அவன் ஆரோக்கியமுள்ளவனாய் வாழ வேண்டும். விசுவாசம் உள்ள மனிதர்களுக்கு அல்லது மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், வசனத்தின்படி ஒரு ஞானப்பால் இருக்கிறது. இந்த ஞானப்பால் என்ன? கர்த்தருடைய வசனம், களங்கமில்லாத ஞானப்பால். இந்த வசனம் கிடைச்சுன்னா ஒன்று வாசிங்க. பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், இவர்களுக்கு இவர்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள், இவர்கள் வளருவதற்கு என்ன தேவை? கர்த்தருடைய வசனம் தேவை. இன்னைக்கு பூமியில் ஞான ஸ்நானத்தை குறித்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும் போது, நாங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தால் பரலோகம் போய்விடலாம், நரகம் பயங்கரம், இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒப்பு கொடுக்கிறாங்க, ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப தாமதமாக இருந்து கொண்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்தினுடைய பகுதிகளில் அநேகர் ஞான ஸ்நானத்தை பெற்றார்கள். ஞான ஸ்நானத்தை பெற்றவர்கள் அவர்களிடத்தில் அந்த உண்மைகளை காண முடியல. ஆனால் இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி இந்த கிருபாசன சபையில் ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்கள் தவறி போவதற்கான அனுபவங்கள் வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்கள் ஏன் தவறி போகிறார்கள்? அபிஷேகமும் கர்த்தருடைய வசனமும் அவர்களுக்கு இல்லாதபடியினால் அவர்கள் இந்த அனுபவத்தை விட்டு அல்லது இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் தூரமாய் போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கிறோம். அப்ப புதிதாய் பிறக்கிற அனுபவம் தான் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதும் ஞான ஸ்நானம் எடுக்கிறதும். அப்ப ஞான ஸ்நானம் எடுத்த மனிதன், அபிஷேகம் பெற்ற மனிதன், அவன் என்ன புசிக்கணுமா? களங்கமில்லாத, வாசிக்கலாம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது, களங்கமில்லாத ஞானப்பால். இதற்கு மேல கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சையாயிருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சையாயிருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சையாயிருக்கிறீங்க?
உங்க அல்லேலியாவிலேயே எனக்கு தெரியுது. இதனால தான் நீங்க இட கூட்டங்களுக்கு ஒன்றும் வராதது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாஞ்சை உண்டுன்னா, வசனத்துக்கு மேல வாஞ்சை உண்டுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்ல வாஞ்சை உண்டுன்னா, ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமே. ஒற்ற ஒரு ஜெபத்தை மிஸ் பண்ணவே மாட்டீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர். ஆமே சோத்திரம். இன்னைக்கு ராத்திரி ஆமே சோத்திரம், ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சபைக்கு வாரவங்க வீட்டில் இருந்து டிவியில பார்க்கறதுக்கு இல்லை. இந்த ஆன்லைன் இதை கொண்டு வந்தது. இதை கொண்டு வந்த ஒற்ற நோக்கமே ஆமே சோத்திரம், உள்ள இடம் பத்தாது. ஆமே வெளியே இருந்தா உள்ள தெரியாது. அதனால வெளியே ஒரு டிவி வச்சு இங்க இருந்து இதை எடுத்து வெளியே இருக்கிறவர்கள் காட்டுறதுக்காகத்தான் இதை நாங்க தயார்படுத்தினோம். ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆமே அங்க கொடுக்கிற வார்த்தை தானே வீட்டில் இருந்து கேட்கலாம். வீட்டில் இருக்கக்கூடாது இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வராம வீட்டில் இருந்து நாங்க சர்ச்சில் உள்ள வசனத்தை வீட்டில் இருந்து கேட்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கேட்டா எனக்கு தெரியும், ஆமென், டிவி அடுத்து ஓடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓடாதுன்னா ஓடாது. எனக்கு நல்ல உறப்புண்டு, எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. தர்ஷினியை காணவே இல்லை, படுக்க வைக்கலாமே கொண்டு வந்து. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் கண்டிப்பேன். கண்டிதம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. சபை கண்டிதத்தின் வழியா தான் போகும், இடுக்கமான வழியா தான் போகும். ஆமே சோத்திரம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும், நித்தியத்தை சுதந்தரிக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. நாங்கெல்லாம் எவ்வளவு நாள் இங்க இருந்து ஊழியம் செய்யணும்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கெல்லாம் போன பிறகுதான் நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதிரி பாஸ்டர் மாதிரி எங்களுக்கு கிடைக்கலையே. இப்ப தெரியாது இந்த வருத்தங்கள் எல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவனை அவர் கண்டித்து உணர்த்துகிற தெய்வம். ஆமென். சோத்திரம். அப்ப ஆமென். எதற்காக கண்டிப்பு? விசுவாசிகளுக்கு ஆவியானவர் ஏன் கண்டித்து உணர்த்துகிறார்? விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சில வார்த்தைகளை சொல்லும் போது குத்தப்பட்டவர்கள் அன்றைக்கு மனம் திரும்பி சபையோடு சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணினார். 5000 பேர் என்றும் 3000 பேர் என்றும் ஆமே சபையில் சேர்க்கப்பட்டால் எப்படி? வசனத்தை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். இன்னைக்கு குத்துப்பட்டுனா என்ன ஆகும்? குத்துப்பட்ட தோக்கல வெடி வைக்கிறது மாதிரி அடிச்ச அடியோட எல்லாம் வெளியே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், குத்துப்பட்டுனா குத்துப்பட்ட இடத்துல கிடைக்கணும். அதுதான் வீரனுக்கு வீராங்கனைக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குத்துப்பட்டு வெளியே போறது இல்லைங்க, குத்துப்பட்டு உள்ள சேர்க்கணும், உள்ள வரணும். நான் இப்பதான் எனக்கு தெரியுது, தோக்கடி படும்போது எல்லாம் வெளியே தெரிக்க காரணம் என்ன? ஆரோக்கியம் இல்ல. நீ ஆரோக்கியப்பட வேண்டுமானால் இந்த ஞான பாலனை குடிக்கணும். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்தை தெளிவாய் வாசிக்கணும், வேதத்தை தெளிவாய் வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஆமே சோத்திர டைம் ஒதுக்கணுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். கழிந்த நாள்ல ஆமென் சோத்திரம், ஒரு அருமையான ஒரு பிள்ளையினுடைய பலவீனத்திற்காக நாங்க ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் என்னுடைய அறிவு சரியானா ஒரு 90% ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அந்த 10% போராட்டம் மாறாமலே இருந்துச்சு. ஆமா, நான் கேட்டேன், ஆண்டவரே எதனால் இது மாறல, நீர் எனக்கு சொல்லணும். எங்க நான் வேத வசனத்தை வாசிக்கிறதுடைய அடையாளத்தை சொல்றேன் உங்களுக்கு.
எனக்கு ரொம்ப இந்த பிஸி ஆனதுனால ஒரே ஒரு நாள் வேத வசனத்தை வாசிப்பதற்கான டைம் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னது 90% நான் சரிப்படுத்திட்டேன், 10% சரிப்படுத்த நீ தான் முதல் சரியாகணும். என்கிட்ட என்ன ஆண்டவரே, நீ இன்றைக்கு வேத வசனத்தை நீ வாசிக்கல, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் அவன் வேத வசனத்தை வாசிக்காததுனால அவருக்காக ஊழியம் செய்கிற என்னிடத்திலே ஆண்டவர் கணக்கு கேட்டாரானால், வேத வசனத்தின்படி நடக்குவதற்கும் வேத வசனத்தை வாசிப்பதற்கும் ஒவ்வொரு மனிதர்களும் கடமைப்பட்டவர்கள். அவற்றை தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, ஒரே ஒரு நாள் தானப்பா, டைம் கிடைக்கல ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணும்போது வசனத்தை சொல்லி சொல்லித்தான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இல்லை இல்லை, நீ வேதத்தை கையில எடுத்து வாசிக்கணும், நீ மொபைல்ல எடுத்து வாசிக்காத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமே. தூரத்திலிருந்து வர முடியாதவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆன்லைன் சர்வீஸ். ஆமே ஸ்தோத்திர. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆமே ஸ்தோத்திரம், இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததுனால அந்த டைம்ல ஆமே சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவங்க விடுதலை ஆவதற்காக மட்டும்தான் ஆமே ஸ்தோத்திர அதை ஆண்டவர் உருவாக்கி வச்சாரு. ஆனா ஜனங்கள் எல்லாம் எப்படி மாத்திட்டாங்க தெரியுமா? அதையே ஒரு தெய்வமாய் மாத்தி விட்டாங்க. அந்த காலத்தினுடைய அந்த ஒற்ற நாளுக்காக ஒரு விடுதலைக்காக வைத்த காரியத்தை அதற்கு பின்பு அதையே தெய்வமாக கொண்டு வந்து ஆமே ஸ்தோத்திரம், எசேக்கியேல் ராஜா அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து தாறுமாறாக்கி போட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஞானப்பால் நீங்க குடிக்கணும். இந்த வேத வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கணும். ஒருவேளை நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பீங்க, ட்ரெயின்ல போவீங்க, பஸ்ல போவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உங்க கூட பேசுவார். ஆமே. அப்ப பைபிள் கையில இருக்காது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் மொபைல் போன்ல வேத புத்தகத்தை ஆமே டவுன்லோடு பண்ணி இருக்கிறது. ஆமே சோதர. வேத புத்தகத்தை வீட்டுல தூக்கி மாற்றி வச்சிட்டு ஆமே சோதரம், நீ தாறுமாற அனுபவத்தை ஆமே இன்னைக்கு காண்பிக்கக்கூடிய செல்போன்ல இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறதுக்காக அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமே. சமயம் கிடைக்காவிட்டால், சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அதை பயன்படுத்துவதற்காக தான் இந்த செல்போன். ஆமென். கழிந்த வியாழக்கிழமை செய்திக்காக வந்த அருமையான சகோதரி எனக்கு பேசும்போது நான் கேட்டேன், அன்னைக்கு நைட்டு ஆமா எப்ப தூங்கினீங்க, எப்ப போனீங்க, எப்படி போய் சேர்ந்துட்டீங்களா விசாரிக்கும் போது, பாஸ்டர் ஆமே உங்க சர்வீஸை நான் வந்து பஸ்ல பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு கூட இருக்கலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனா எனக்கு சென்னைக்கு வரணும் பாத்தீங்களா, அதனால நான் டிலே பண்ணாம அப்படி கிளம்பி வந்துட்டேன். நான் உங்க மக்கள் எல்லாம் என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. நான் சொன்னேன், என்ன நேசிக்கிறவங்க உங்களை நேசிப்பாங்க. கையில உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற ஒரு விஷயம், ஆமே சோதரி, என்னை நேசிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். நான் சொன்னேன், என்ன நேசிக்கிறவங்க உங்களை நல்லா நேசிப்பாங்க. ஆமே சோதரன். இதே மாதிரி ஆமா எந்த பாஸ்டர் மாறும் ஆமே நெருங்கி பழக விட மாட்டாங்க. நான் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஹல்லேலூயா. நானும் ஊழியக்காரன், நீங்களும் ஊழியக்காரங்க, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல போக வேண்டியவங்க. ஹல்லேலூயா. நம்ம நெருங்கி பழகணும், நல்லா பேசணும், ஆமே உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆமே. அவங்க சொன்னாங்க, இங்க இருக்க முடியாததுனால, இப்படி ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்ததுனால உங்க சபையினுடைய ஆமே வார்த்தைகளை ஆராதனையை கேட்பதற்கு கர்த்தருக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த செல்போன்கள் எதற்காக? ஆமே சமயம் கிடைக்காத பட்சத்தில், அந்த வாய்ப்பு வராத பட்சத்தில் அதை பயன்படுத்துவதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அதுக்கு தலைவணிக்க அடியில செல்போனை வச்சுட்டு தூங்குவீங்க, காலையில எழும்பி ஆமே வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு, ஆமா என்ன நியூஸ் வந்திருக்கு, இதையெல்லாம் பார்த்துட்டு ஆமே ஜஸ்ட் ஒன்று வசனத்தை வாசிப்பு கடமைக்காக இப்படி எல்லாம் செஞ்சு நீ பரலோகம் போகவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டுக்குள்ள உன் கையில வேத புஸ்தகம் இருக்கும்போது இதை நீ கரத்துல எடுக்கணும்.
இதை நீ திறக்கணும், இதை நீ வாசிக்கணும். இதை வாசித்தாதான் ஆமை ஆவியிலே நீ பலனடைய முடியும். அப்ப கண்டிதம் எதற்காக? விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாறுவதற்காக. ஆமை நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாம். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சையடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைபடித்துக் கொள்ளுகிறான். யாரை கடிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? ஞானமுள்ள மனுஷனை கடிந்து கொள்ள வேண்டும். ஞானம் எங்கே இருந்து வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வருகிறது? இந்த வசனத்தை ஒரு மனிதன் வாசித்து அவன் தியானிக்கும் போது, இந்த வசனத்துக்குள்ளே அவன் தன்னை நடத்தும் பொழுது அவன் ஞானமுள்ளவனாய் மாறுகிறான். ஞானமுள்ள பிள்ளைகளை அல்லது ஞானமுள்ள சபையை, ஞானமுள்ள விசுவாசிகளை கண்டிக்கும் போது அவர்கள் உன்னை நேசிக்கிறார்கள். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்களா என்ன நேசிக்கிறீங்கன்னு. உங்க பொருளை தான் கொடுக்குறீங்களா எனக்கு? இல்ல ஏதாவது எனக்கு செய்கிறீங்களா? அப்படி சொல்லல. அல்லேலூயா. நான் எவ்வளவோ கடிந்து கொண்டும், எவ்வளவோ திட்டியும், எவ்வளவோ பேசியும், எங்க பாஸ்டர்லயே பேசினாங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இதுதான் நான் பாசத்தினுடைய அடித்தளம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க ஒரு எனக்கு கொடுத்து நான் உங்களை நேசிச்சா, இல்ல நான் உங்களுக்கு கொடுத்து நேசிச்சா, உங்களுக்கு எல்லா டைமும் எனக்கு கொடுக்க என் கையில கொடுக்கிறதுக்கு உங்க கையில இருக்காது. எனக்கும் உங்களுக்கு கொடுப்பதற்கு எல்லா டைம்ல இருக்காது. அவன் கொடுக்கிற டைம்ல இருக்கிற நேசம் கொடுக்காத டைம்ல இருக்காது. அவன் சொல்ற கொடுத்து வருகிறது இல்லைங்க உண்மையான நேசம். ஆமை திட்டு வாங்கி அடி வாங்கி கேவலப்பட்டு கஷ்டப்பட்ட பிறகு எனக்கு இந்த சபை போது, இந்த பாஸ்டர் போது, இந்த விசுவாச கூட்டம் போதும்னு சொல்லி நீ அமைதலாய் ஆலயத்துக்குள்ள இருக்கிறீ. இதுக்குள்ள தான் அவனுடைய அன்பை நான் பார்க்கிறேன். அதுதான் பூரணமான அன்பு. பூரணமான அன்புக்கு பயம் இல்லை. அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை சகிக்கும். 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டு இருக்கிறது, வாசிக்கலாமா இந்த வசனத்தை? அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்திலே அன்பு சந்தோஷப்படும், சகலத்தையும் அன்பு தாங்கும். பிரைஸ் தி லார்ட். என்னங்க? ஹல்லேலூயா. அன்பினுடைய அடையாளம் என்ன? சகலத்தையும் தாங்கும். எனக்கு ஒரு சில சகோதரிகளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் பேரை சொல்லி எவ்வளவு திட்டி இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் திட்ட வாங்கிட்டு உள்ள இருந்து திட்டு வாங்குறீங்க, வெளியே வரும்போது சிரிச்சிட்டு முகத்தை பார்த்து பாஸ்டர்னு கூப்பிடுறீங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. பிரைஸ் தி லார்ட். அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு போதும் ஒழியாது. ஹல்லேலூயா. அப்ப ஞானமுள்ள மனுஷன் அல்லது ஞானமுள்ள மனுஷி, ஆமென், ஸ்தோத்திர, வசனம் சொல்லுகிறது, அவர்களை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னை நேசிப்பார்கள். ஆமென், ஸ்தோத்திர. பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும் போது அவர் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார்,
1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்படி? மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி. ஒரு மனிதன் ஒரு தவறை செஞ்சுட்டு உள்ள வாரான்னு வச்சுக்கிடுங்க, அந்த தவறுகளை நம்ம அறிந்துட்டோம், பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி இருந்தா அதே தவறு அடுத்தவன் செய்வான், அதே தவறு அடுத்தவன் செய்வான். ஆமென். சோதரர், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த தவறு இன்னொரு மனுஷன் செய்யாம இருக்கணும்னா ஆமென் மற்றவனுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை வீட்டில் வச்சு கடிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக. சபை சீர்பட வேண்டுமானால், குடும்பம் சீர்பட வேண்டுமானால், பிள்ளைகள் சீர்பட வேண்டுமானால் கண்டிதத்திற்கு சபை கீழ்ப்படிய வேண்டும், கண்டிதத்திற்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக நீ கடிந்து கொள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தெய்வம். ஆமென். நான்காவதாக நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். பரிசுத்த ஆவியானவர் நான்காவதாக எதற்கு கொடுக்கப்படுகிறார்? பூமியில் வாழ்கிற அத்தனை நாட்களும் வேதத்தை சுமக்கிறவர்கள் சாட்சியாய் வாழ்வதற்காக. எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது? ஏன் சாட்சியான அனுபவம் ஏன் இல்லை? கிருபாசனத்துக்கு வருகிறோம், ஞானஸ்தானத்தை எல்லாம் வாங்கிட்டோம், சாட்சியான அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாட்சியான அனுபவம் இல்லை? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாததுனால. தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்போது சாட்சியுள்ள அனுபவத்தில் அவனை நடத்துகிறவர். பூரணமான சாட்சி. நீங்கள் வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். எதற்கு சாட்சியா இருக்கணும் தெரியுமா? எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். 1992ஆம் வருடத்தில் ஒரிஷாவில் ஒரு சோத்திரம் பிஷப்பை எரிச்சு கொன்னாங்க. கிரகாம் ஸ்டெயின், அவங்க பிள்ளை தீமோத்தேயு பிலிப்பு 3 பேரையும் தீ கொளுத்தி கொலை செய்தாங்க. எதனால அந்த தீக்கு அவங்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. என்னை உண்மையாய் நேசித்தாலும் நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். கிடைத்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். வியாதிப்பட்டாலும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். ஆரோக்கியமாய் இருந்தாலும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். ஏது சூழ்நிலையிலேயும் நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கணும். ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்
இவர்கள் ஏன் ஆண்டவருக்காக நிற்கிறார்கள், ஏன் அவள் கர்த்தருக்காக நிற்கிறார்கள்? ஒற்ற காரணம், ஆட்டுக்குடி இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதனால, கர்த்தருடைய வசனமோடு இருக்கிறதுனால, இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவேன் என்ற அந்த ஒற்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறதுனால சாத்தானை அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கான அடித்தளம். இன்னைக்கு பார்க்கிற சாட்சியான அனுபவத்தை காண முடியல. அம்மா அப்பா ஒன்னு சொல்லிட்டா அன்னுள்ள ஜெபம் போயிட்டு, அன்றுள்ள பரிசுத்தம் போயிட்டு. பாஸ்டர் ஒன்னு சொல்லிட்டா அன்றுள்ள ஜெபம் போயிட்டு, அன்றுள்ள பரிசுத்தம் போயிட்டு. ஏண்டா நீ நல்லா தானே இருந்த, நேற்று வரைக்கும் ஜெபம் பண்ணி ஏன் இன்னைக்கு ஜெபிக்கலையா? அப்படியா? தூங்கி எழும்ப கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. அவர்களுக்கு இல்ல சண்டை போட்டது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் கூட சண்டை போட்டாங்க. அதனால சங்கடத்தினால நான் இன்னைக்கு ஜெபிக்கல. நீ நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன ஆச்சு? ஆமே, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. விசுவாச பரீட்சைக்கு நிற்க முடியல, விசுவாச சோதனைக்கு நிற்க முடியல. நான் சொல்ல உண்மையாய் ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்துக்கு தன் இருதயத்தை சாய்ப்பானால் மரணம் தான் வரட்டு, என்னை சந்தித்த ஒரு தேவன் இருக்கிறார், அந்த முழு நிச்சயம் நமக்கு உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்நாளை எல்லாம் வீணாள, கைகளை தட்டி பாடுவோமே. வருத்தத்தோடு கழிப்பதுயே வாழ்நாளை எல்லாம், ஆமேன், வருத்தத்தோடு கழிப்பதுயே வந்தேவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வருவாய் தருணம் இதுவே வல்ல ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நீ ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு விசுவாசமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டுமானால் வசனம் உன் இருதயத்திற்குள் நிலைவரப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் இல்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் விசுவாச ஓட்டத்தில் ஓட முடியாது, ஓடி முடிக்க முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் களங்கமில்லாத இந்த ஞானபாலாகிய திருவசனத்தை நேசிக்கணும். ஆமே, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவர், நடத்துகிறவர், ஆமே ஸ்தோத்திரம், கண்டிக்கிறவர், ஒரு மனிதனை சாட்சியாய் நிற்க பண்ணுகிறவர். ஆமென். நீ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையாக சாட்சியா நிற்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நிச்சயமாய் தேவை. அப்போஸ்தல உபதேசத்தினுடைய 4வது படி, அப்போஸ்தல 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கும் போது, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, ஆமென், இந்த பூமியில் வாழ்கிறோம். ஆமென், சோத்திரம். நம்ம இருக்கிற வீட்டுக்கு அடுத்த வீடு, இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடு, நம்ம பிள்ளைகள் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இவெல்லாம் பரிசுத்தமானது அல்ல. நம்ம வீட்டில் நம்ம வாழ்கிறோம். ஆமென், சோத்திரம். எல்லாருமே பரிசுத்தமான அனுபவத்தில் இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுகிறோம்? அவர்களை விட்டு நீ விலகணும். வசனம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீ விலகி ஒரு வேறுபாட்டின் அனுபவத்திற்குள் நீ வரணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாரும் பைபிள் எடுக்கிறாங்க, அதனால நானும் எடுக்கிறேன். எனக்கு வியாதி மாறிச்சு, எனக்கு அற்புதம் நடந்துச்சு, அதனால நான் பைபிள் எடுக்கிறேன். அப்படி வேதத்தை எடுக்க கூடாது. ஒரு வேறுபட்ட அனுபவத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழணும். ஆமென்.
ஆமென் ஸ்தோத்திரம். உங்களை பார்க்கும்போது இவர்கள் தெய்வத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று உலகத்தார் சொல்லணும். என்னை பார்க்கும்போது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய அலங்காரம் இவைகளெல்லாம் உலகத்தோடு ஒத்திருக்காமல் உலகத்தை விட்டு மாறினதாயிருக்க வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் எங்களால் ஜீவிக்க முடியுமா? வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9, 10, 11. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் உலகத்தில் உள்ள இவர்களோடு நீ எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் தெளிவா கவனிக்கணும். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இருந்தால் அவனோடு கூட நீ சேரக்கூடாது, பூசிக்கவும் கூடாது. நான் சொல்றேன், நம்ம இருக்கு மார்க்கெட்டுக்கு போகிறோம், அங்கெல்லாம் பரிசுத்தமானவர்கள் அல்ல வருகிறது. நம்ம மார்க்கெட்ல வாங்குகிற பொருள் நமக்கு கொடுக்கிறவன் பரிசுத்தமானவன் அல்ல. பரிசுத்தமான மார்க்கெட்டு தான் போகணும்னா மார்க்கெட்ல போய் வாங்கவே முடியாது. பரிசுத்தமான மனுஷங்கிட்ட வாங்கணும்னா அவன் ஒரு பொருளை வாங்கவே முடியாது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆனால் இன்றைக்கு இந்த பூமி உலகம் சாத்தானுடைய கருத்தில் இருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் சத்ருவாகிய சாத்தான் தன் கிரியைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். பள்ளிக்கூடத்தில் போனாலும் 50 பிள்ளை இருக்கிறன்னா ஒரு 10 பிள்ளை தான் பெந்தேகோஸ்தா இருக்கும், ஒரு 2 எண்ணம் தான் நல்லதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனா மற்ற 50 பேரை கூட இருக்க முடியாது. அங்கே இருந்துதான் ஆகணும். அதே மார்க்கெட்டுக்கு போய் தான் ஆகணும், அதே கல்யாண வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆமே ஸ்தோத்திரம், ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன், அவன் தான் உன்னுடைய சகோதரன். உன் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இந்த வசனத்தை விட்டு விலகி போய் இந்த வசனத்தில் சொன்ன காரியங்கள் படி பொருளாசைக்காரனாகவோ விக்கிரக ஆராதனைக்காரனாகவோ ஆமை விபச்சாரக்காரனாகவோ மாறிவிட்டால் அவனுக்கு கூட நீ சேரவும் கூடாது, அவனோடு கூட இருந்து நீ அப்பம் புசிக்கவும் கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீ விலகணும். ஒரு மாறுபட்ட வாழ்க்கை அவனுக்கு தேவை. ஹalleluya. நீ இருக்கிற பூமியில எல்லா மனிதரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நடுவில் நீ ஞானமாய் வாழணும். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 5 நினைக்கிறேன் எழுதப்பட்டிருக்கு, அந்நிய நுகத்தில் நீ பிணைக்கப்படக்கூடாது. வாசிக்க வேண்டாம். ஆமே, இந்த மனுஷனோடு கூட நீ ஏன் சேரக்கூடாதுன்னா நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. ஆமே, சகோதரன் எனப்பட்ட ஒருவன் தேவனை விட்டு வழி விலகி போன பிறகு ஆமே சோத்திரன் நீ ஏன் அவனுக்கு கூட சேரக்கூடாதுன்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22, 24, 25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடக்காத. அப்படி செய்தால் அவன் நீ இந்த மனுஷனுக்கு கூட பின்மாறி போனவனுக்கு கூட தெய்வத்தை ஆமை மறுதலிக்கிறவனுக்கு கூட
நீ சேரக்கூடாது, போகக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு விசுவாசியை பார்த்து ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நல்லா இருக்கிற விசுவாசி துன்மார்க்கனுக்கு கூட சேர்ந்தா அவர்களும் துன்மார்க்கமாய் மாறி போவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ அவனோடு கூட சேர்ந்தால் உன் ஆத்துமாவுக்கு விசுவாசி சரியா கேளு, விசுவாசி சரியா கவனி, நீ துன்மார்க்கனுக்கு கூட சேரக்கூடாது, அவன் பின்மாறி போனவனுக்கு கூட சேரக்கூடாது. வழி விலகிறவனுடைய செயல்களை வெறுக்கணும். ஏன் ஆண்டவர் சபைக்கு திட்டவட்டமாய் கத்திருந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், நீ அவனோடு கூட சேருவாயானால் என்ன நடக்கும்? அவனுடைய வழிகளை நீ கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். குடிகாரன் கூட சேராதீங்கன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆமே, ஒரு குடிகாரனுக்கு கூட ஒரு நல்ல மனுஷன் சேர்ந்தா ஒற்ற வாரத்துல நல்ல மனுஷனும் குடிகாரனா மாறிடுவான். ஆமென். கணேச வைக்கிறவனுக்கு கூட ஒரு நல்ல மனுஷன் சேர்ந்தா ஒற்ற வாரத்துல அவனு கணேசனா மாறிடுவான். பிரைஸ் தி லார்ட். நான் ஏன் தீர்மானமா சொல்லுகிறேன், குடிகாரன் கூட சேராத, பின்மாற்றக்காரன் கூட சேராத, கணேசன் கூட சேராத. ஆனா ஏன் சொல்றேன் தெரியுமா? இவனுக்குள் இருக்கிற வழிகள் உன்னை அட்டாக் பண்ணும், நிச்சயமாய் அட்டாக் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிம்சோன் விழுந்து போக காரணம் என்ன? ஆமே, தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிற ஆமே தெலீலாளுடைய மடியில ஆமே சிம்சோன் விழுந்ததனால அபிஷேகம் ஆமே தடை பண்ணப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். தலைமுடி சிரைக்கப்பட்டது. விசுவாசியே, உனக்கு ஒரு மாறுபாடான ஜீவியம் தேவை, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை உனக்கு தேவை. எதற்கு அப்போஸ்தல உபதேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார்? நீ குடிகாரனா மரித்தா பரலோகம் போக முடியாது, துன்மார்க்கனா இருந்து மரித்தா பரலோகம் போக முடியாது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்து மரித்தா நீ பரலோகம் போக முடியாது, நீ சபைக்கு கீழ்ப்படியாம இருந்து மரித்தா பரலோகம் போக முடியாது. எதற்காக கர்த்தர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார்? எதற்காக நல்ல வழியை தெரிந்தெடுக்கணும் சொல்றாரு? நீ கெட்ட மனுஷனுக்கு கூட சேர்ந்தா உன் வழியும் கெட்டதாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமே. கோபக்காரனுக்கு நீ ஒருபோதும் தோழனாக கூடாது, விபச்சார கூட சேரக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரன் கூட சேரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமே. சேர்ந்தால் அவனுடைய வழிகளை நீ கற்றுக்கொள்ளுவாய். ஆமே. சோத்திர மாறுபாடுள்ளவன் ஆமே இந்த உலகத்தில் கர்த்தருடைய வசனத்திற்கு வராதவனை குறித்துதான் மாறுபாடுள்ளவன் என்று வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாதவர்களை குறித்து அவர்கள் மாறுபாடுள்ளவன் வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீ விலகணுமா? இவர்கள் ஒருபோது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ நல்லா ஜெபிக்கிற, நீ நல்லா ஆராதிக்கிற, நீ கர்த்தரை சேவிக்கிற, நீ கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமை. ஆண்டவரை சேவிக்காத, ஆராதிக்காத, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆமென். தேவன் மாறுபாடுள்ள மனிதனை அருவருக்கிறார். ஆமை. வசனத்தில் வாசிக்க நீதிமொழிகள் ஆமை 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஏன்? இந்த உலகத்தோடு நீ சேரக்கூடாது, இந்த உலக ஜனத்தோடு நீ சேரக்கூடாது, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் கூட நீ ஏன் சேரக்கூடாது? இவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் உன்னை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லணும். தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் ஒருபோதும் அருவருக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அருவருக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து கர்த்தர் அருவருக்கிறார். நீ பேசுகிற பழகுகிற மனிதர்கள் தெய்வத்தால் அருவருக்கப்பட்டவர்கள்.
உன் இருதயத்துக்கு இன்பமாய் பேசுகிறவர்கள், நீ நல்லா புரியணும், அவர்கள் ஒருவேளை உனக்கு பிடிச்ச ஆளா இருக்கலாம், ஆனா அவர்கள் தெய்வத்துக்கு விருப்பமில்லாத ஆட்கள். ஆகவே தன் வசனத்தை கேட்கிற ஜனங்கள், நீ மனம் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கை ஒருபோதும் தெய்வத்திற்கு அருவருப்பாய் மாறக்கூடாது. ஆமென். நீதிமொழிகளை சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடு உள்ளவன் ஜெபிக்கலையா, ஜெபிக்கிறான். மாறுபாடு உள்ளவன் ஆமை ஆராதிக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது, ஆமே மாறுபாடு உள்ளவனுடைய பலி கர்த்தர் விரும்பவே இல்லை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆமே மாறுபாடுள்ளவன், ஆமே தெய்வத்தோடு சேராதவன், அவன் பலி செலுத்தினாலும் அது தெய்வம், அது அருவருக்கக்கூடிய பலி என்று ஆண்டு வசனம் சொல்லுது. ஆமே காயினுடைய பலி தேவனால் அங்கீகரிக்கப்படாதபடிக்கு அருவருக்கப்பட்டது. எதனால காயினுடைய பலி அருவருக்கப்பட்டது? பொல்லாங்கனால் அவனுடைய இருதயம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. பொல்லாங்கனால் நிறைந்திருந்தவனுடைய இருதயமும். இதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஒரு மனுஷன்கிட்டையும் கேட்க மாட்டேன், நான் கேட்கறது உங்ககிட்ட. உமக்கு பிரியமானுடைய கரம் எனக்கு முன்பு நீட்டப்படணும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கரத்துக்கு முன்னால் ஏன் கை நீட்டல? ஆமென். தெய்வத்திற்கு அருவருப்பான பலி என் கையில வந்தா எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமோ? இருக்காது. அவர் கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒரு மனுஷனு கொடுக்கல என்னும், ஒரு மனுஷனு செய்யல என்னும், யாரை குறித்து நான் வேதனைப்படவே மாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு வேண்டியது, அவருக்கு சித்தமானது அவர் என் கரத்தில் அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நடத்தினாலும் அப்படிதான், என் வாழ்க்கை பிரயாணத்துக்கு அப்படிதான், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வீசா இருந்தாலும் அப்படிதான். அவர் செய்யாம ஒரு மனுஷனுடைய கரத்தையும் கேட்கிறதே இல்லை. ஆமே துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ஆமே நீதிமொழிகள் ஆமே சோத்திரம் 15:9 சொல்லுது, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. 15:26 வாசிக்கலாம். நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஏன்? ஒரு மனிதன் அவன் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வேறுபாட்டின் அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருந்து உலகத்தினுடைய கிரியைகளை செய்கிறவர்கள் தெய்வத்திற்கு அருவருப்பானவர்கள். நீ அவங்க கூட வாழ்ந்துதான் ஆகணும், அவங்க கூட இருந்துதான் ஆகணும், அதே காலேஜில் படிச்சுதான் ஆகணும், அதே ஸ்கூலில் படிச்சுதான் ஆகணும், அதே மார்க்கெட்டுக்கு போய் தான் ஆகணும். நீ நேரே போ, படிக்கிறது ஒன்று வேலை, வந்துரு. நேரே போ, காலேஜுக்கு போ, அது உன் வேலை, நேரே வந்துரு. நேரே மார்க்கெட்டுக்கு போ, உனக்கு தேவையானதை வாங்கு, நேரே வந்துரு. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஊர் சுத்தக்கூடாது, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஊர் சுத்தக்கூடாது. ஆமை பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று காவல் காத்து நிற்க கூடாது. ஆமை உன்னுடைய வழி தெய்வத்திற்கு பிரியமாய் இருக்கணும். ஆமே உலக மனிதர்களை விட்டு நீ ஏன் மனம் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், அவர்கள் மாறுபாடு உள்ளவர்கள், உன்னோட அவர்கள் சேர முடியாது. அவர்களை விட்டு நீ விலகி இருக்கணும். அவருடைய கிரியைகள் உனக்குள்ளே ஒருபோதும் வருவதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. நீ தனியே வாசம் பண்ணுவாயானால் உனக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமே ஸ்தோத்திரம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு அப்பா விலகுன்னு சொல்லிட்டாரு, விலகுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போகல. அப்ப நானும் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நேத்து வரைக்கும் நான் இருந்தது உலகத்தில்,
இன்னைக்கு வரைக்கும் நான் இருந்தது உலகத்துல எனக்கு நல்ல சாப்பாடு இருந்தது, நல்ல வஸ்திரம் இருந்தது, நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். இப்ப இயேசு போதும்னு வந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு இனி அது ஒண்ணு கிடைக்காது. நான் சொல்றேன், கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தருவார். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி ஒரு வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ள நீ வந்தேன்னா உனக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்து அதை சொல்லி உன்னை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். கொஞ்ச நேரம் சற்று தாமதமாகும். கழிந்த வாரத்தில் சொல்லிட்டேன், கன்வென்ஷன் கூட்டம் ஆனதுனால கொஞ்சம் தாமதமா கூட்ட முடியும். நீங்கள் உட்காரணும், சமாதானமா இருக்கணும். கழிந்த வாரத்திலே சொல்லி அனுப்பிட்டேன். ஒருவேளை ஒரு 10-15 நிமிஷம் தாமதமானாலும் நீங்கள் பொறுமையாயிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா உற்சாகத்தோடு கூட கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றிகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இவர்கள் யார் கர்த்தருடைய பிள்ளைகளே? யாரை பார்த்து ஆண்டவர் இவர்கள் ஜாதிகளோடு சேரல, தனியே இருக்கிறாங்க, யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல சாப்பாடு இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, சம்பளம் கிடைக்காம வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தீர்க்கதரிசி ஆகிய மோசேயினுடைய வார்த்தையை கேட்டு வனாந்தரத்துக்கு புறப்பட்டு வந்தாங்களே, அவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லுவேன், நீ எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் அல்லது உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் உலக மனுஷன் உன் பக்கத்தில் நிற்பான். நீ எப்ப எகிப்தை விட்டு வெளியே வாரியோ, எப்ப உலகத்தை விட்டு வெளியே வாரியோ, அந்த நேரத்தில் ஒரு மனுஷனும் உனக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் மட்டும்தான் உன் பக்கத்தில் இருப்பார். அபிஜன் எழும்பி பின்னால போய் இருக்கணும், எலும்பு பின்னால போய் இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப எகிப்தில் ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனோடு ஆண்டவர் இருக்கிறது இல்ல, உலக மனிதர்கள் அந்த மனிதர்களோடு இருக்கிறார்கள். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தெய்வத்தை நம்பி ஒரு மனிதன் வந்தால் அந்த மனிதனோடு யார் இருக்கிறார் என்றால் கர்த்தர் அந்த மனுஷனோடு கூட இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு யாரு வேணும்? கர்த்தர் வேணுமா, மனுஷன் வேணுமா? கர்த்தர் வேணும். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா ஆமென், அவன் உலகத்தை விட்டு வெளியே வரணும். ஆண்டவருக்கு தெரியும், உலகம் சாத்தானுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய திரள் கூட்டம் சாத்தானுக்கு பின்னால இருக்கு. இந்த திரள் கூட்டத்துக்கு நடுவில் தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தது. தெரிந்தெடுத்து எதனால அன்பு வச்சார் தெரியுமா? நீங்க வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷன் உன்னை வெறுக்கிறான், ஆனா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ ஆண்டவரை நம்பி வந்த பிற்பாடு நேற்று இருந்த சொந்தங்கள் இன்னைக்கு இல்ல, நேற்று இருந்த உறவுகள் இன்னைக்கு இல்ல. ஆனா நீ தனிமைப்படுத்தப்பட்ட, நீ ஒற்றைப்படுத்தப்பட்ட. அப்பா கூட கைவிட்டிருக்கலாம், அம்மா கூட கைவிட்டிருக்கலாம். நீ போய் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போனே, அல்லேலூயா கூட்டத்துக்கு போனே, உன்னை நான் வீட்டுல சேர்க்க மாட்டேன், நீ வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லி உன்னை தனிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா இதற்குள்ள ஒரு அன்பை பார்க்கிறீங்க, தெய்வத்தினுடைய அன்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
இந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள் எப்படி வெளிப்படுகிறது? அல்லேலூயா. வாசிக்கலாம். நீ சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை நல்லா கவனிங்க. நீங்க பெரிய திரள் கூட்டமா இருக்கிறீங்க, வசதி படைச்சவங்களா இருக்கிறீங்க, ஆமென் சோத்திரம், நிறைய ஆளா இருக்கிறீங்க. தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏசப்பா இல்லாதவனை நேசிக்கிறார். இப்ப இருக்கிறவனை தள்ளி விடுவாரோ? இல்ல. ஆனா மனுஷன் இல்லாதவனை வெறுப்பான், இருக்கிறவனை தான் அதிகமா நேசிப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க உங்க கையில இருந்த டைம்ல வந்தாங்களே நண்பர்கள், உங்க கையில இருந்த டைம்ல வந்தாங்களே சொந்த பந்தங்கள், இப்ப உங்க கை வெறுமையா இருக்கு, காலி ஆயிற்று. அவங்கள எங்க? இல்லையே. இப்ப யார் உண்டு உனக்கு? உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் மட்டும்தான் உனக்கு உண்டு. ஆமை உபாகமத்திலே பார்க்கிறோம். எதனால கர்த்தரிடத்தில் அன்பு வைத்தார் என்றால், நீ வாழ்கிற வீட்டில் நீ தனிமைப்படுத்தப்படுகிறபடியினால், நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறபடியினால், படிக்கிற கல்லூரியில் தனிமைப்படுத்தப்படுகிறபடியினால், நீ பட்டணத்தின் நடுவில் தனிமைப்படுத்தப்படுகிறபடியினால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உன்னை நேசித்து உன்னில் அன்பாயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இந்த தெய்வத்தால் நேசிக்கப்படக்கூடிய இந்த கூட்டம் உலகத்தோடு சேராது. இது தனியே தான் வாசம் பண்ணும். நான் சொல்றேங்க, தைரியமா சொல்றேங்க. ஆமை சோத்திரம். இன்னுள்ள வசனத்தை கேட்டு நீங்க தனியா வந்துட்டீங்கன்னா, ஆமை சோத்திரம், ஒரு சாபமும் உங்களை தொடாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமை சோத்திரம். இந்த ஜனங்கள் ஆமை தனிமையா இருக்கிறாங்க, ஜாதியோடு சேரல, ஆமை ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை மேலேயும் தெய்வத்தை நம்பி இருக்கிறாங்க. சபிப்பதற்காக வந்த பீலையாமுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வந்ததை தவிர, இந்த உலகத்தில் எனக்கு மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் பரவாயில்லை, அம்மா அப்பா கைவிட்டாலும் பரவாயில்லை, அக்கா தங்கச்சி கைவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவரையை நம்பி வந்த ஜனங்களை ஒரு சாபமும் தொடவே முடியல. எங்க உலகத்தோடு இருந்தால் சாபம் தேடி வரும், தெய்வத்தோடு இருந்தால் சாபம் ஓடி போகும். சாபத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப கொடுமை. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். சாபத்தினுடைய அடையாளங்கள் அங்கே பயங்கரமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த தேவனோடு கூட இருக்கிற இந்த ஜனத்தை இந்த பாலாக்காலையும் பீலையாமாலையும் சபிக்கவே முடியல. அவனுடைய 8ஆம் வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம் சொல்லுது, என்னாகும் 23:8, தேவன் சபிக்காதவனை. ஹல்லேலூயா. எங்க நீங்க ஏசப்பா கிட்ட வந்துருங்க, உலகத்தை விட்டு வெளியே வந்துருங்க. ஆமை சோத்திரம். ஒரு மனுஷன் உன்னை சபிக்கவே முடியாது. சாபம் போடட்டு, எத்தனை சாபங்கள் போடட்டு. இன்னைக்கு பூமியில மனுஷன் சாபமான வார்த்தைகளை தைரியமா யூஸ் பண்ணுவான். கேட்கிறிய காத்துல? கவலையே படாத, நீ தேவனோடு கூட இருந்தா ஒரு சாபமான வார்த்தையும் உன்னையும் தொடாது, உன் குடும்பத்தையும் தொடாது, உன் தலைமுறைகளையும் தொடாது. பயப்படாதீங்க. ஒருவேளை அந்த குடும்பம் எல்லாம் என்ன இப்படி எல்லாம் சபிச்சிட்டாங்களே, நான் சொல்றேங்க, நீ சாபத்திலிருந்து விடுதலை பெறணும்னா உலகத்தை விட்டு வெளியே வா, வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ள வா, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி வா. உனக்கு எதிராக இருக்கிற சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒன்று, ஒரு மனிதன் உலகத்தை விட்டு வேறுபாட்டின் அனுபவத்தில் வந்தால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். உலகத்தில் எந்த மனிதனும் அவனை ஒருபோதும் சபிக்க முடியாது. இரண்டாவதாக, என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை.
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளை, நீ உலகத்தை விட்டு வெளியே வந்தாயானால், அநியாயமே அக்கிரமம் செய்கிற மனிதர்களை விட்டு நீ வெளியே வருவாயானால், அவர்கள் உன் கூட இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நமக்கு அது மட்டும் போதுமே. நான் நிறைய சந்தர்ப்பத்தில் பார்த்திருக்கிறேன், இயேசு என்னோடு கூட இருந்தால் மட்டும் எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோடு கூட இயேசு இருப்பார் தெரியுமா? வேறுபாட்டின் அனுபவத்தில் வரக்கூடிய மனிதனோடு இயேசு இருப்பார். நீ பரலோக ராஜ்யம் வரணும், நீ பூமியில் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்காகவே கர்த்தர் அப்போஸ்தல உபதேசத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ளே நீ வருவாயானால் சாபம் உன்னை தொடாது, மாறாக கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது, சோத்திரம், வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ளே நீ வருவாயானால், எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இன்னைக்கு ஏன் பெந்தைகோஸ்துக்காரங்க மந்திரவாதத்தை பார்த்து பயப்படல? ஏன் பெந்தைகோஸ்து பாஸ்டர்கள் சூனியத்தை பார்த்து பயப்படல? அவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் ஒண்ணே இல்லை. செய்தா திரும்பி அனுப்பப்படும். சூனியம் ஒன்றுமில்லை, செய்தால் திருப்பி அனுப்பப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 79:12 எழுதப்பட்டு இருக்கிறது, உன்னை நிந்தித்த உன்னுடைய நிந்தனைகளை 7 மடங்காய் மடியிலே திரும்ப பண்ணுகிற தேவன். நீ அல்ல திருப்புகிறது, உனக்கு எதிராய் அனுப்பிவிடப்படுகிறது. உன் வீட்டை விட்டு அது வந்த இடத்திற்கு திரும்பும் போது 7 மடங்காய் திருப்பப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீ வேறுபட்ட அனுபவத்தில் வருவாயானால், கர்த்தர் எனக்கு போதும் என்று சொல்லி நீ நம்பி வருவாயானால், எந்த மந்திரவாதங்களும் உனக்கு எதிராய் செயல்படாது, எந்த சூனியங்களும் உனக்கு எதிராய் செயல்படாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ மந்திரவாதத்தை பார்த்து பயப்படுறிய, ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுறிய, ஒரு கோழி முட்டையை பார்த்து பயப்படுறிய, ஒரு தேங்காயை பார்த்து பயப்படுறிய, ஸ்தோத்திர, பிரைஸ் தி லார்ட். நீ தைரியமா முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிடு, நீ தைரியமா சர்பத்து போட்டு குடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் நீ சாகவே மாட்டாய். நீ விசுவாசிக்கணும், நீ சொல்லணும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அந்த நம்பிக்கை யாருக்கு வரும் தெரியுமா? உலகத்தை விட்டு வேறுபட்டு வருகிறவனுக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் யார்? நம்ம ஆண்டவர் யாருங்க? நம்ம ஆண்டவர் யாரு? எகிப்திலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு எதிராக மந்திரவாதம் செய்தார்கள். நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? திரும்ப அனுப்பப்படும் என்று. இஸ்ரவேல் ஜனத்திற்கு எதிராய் சோத்திரம், எகிப்தியர்கள் மந்திரவாதிகள் மந்திரவாதம் செய்தார்கள். மோசேயும் ஆரோனும் செய்த அற்புதங்களை நாங்கள் செய்து காட்டுகிறோம் செய்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அதை செய்த மந்திரவாதிகள் சொன்னார்கள், எங்களால் இனி இதுவைகளை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். இஸ்ரவேல் ஜனத்திற்கு எதிராய் கொப்புள வியாதிகள் வரட்டும், கல்மலைகள் உருவாகட்டும், பேன்கள் உருவாகட்டும் என்று மந்திரவாதிகள் மந்திரவாதம் செய்தார்கள். மந்திரவாதிகள் எழுப்பி நின்றார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த கொப்புள வியாதிகள் மந்திரவாதிகளுக்கு மேலே கர்த்தர் திரும்ப பண்ணினார். அவர்கள் சொன்னார்கள், இது தேவனுடைய விரல். நீ உலகத்தை நம்பி உலகத்தை ஏமாந்து போனவ, இனி எனக்கு இயேசு போதும் என்று சொல்லி அப்பாவை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு புருஷனுக்கு தெரியாம மாமியாருக்கு தெரியாம பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போய் ஆராதிப்பேன்னு சொல்லி நீ வந்திருக்கிறிய, உன்னை கர்த்தர் வெறுமையா விடவே மாட்டார். உன் கூட ஆண்டவர் இருப்பார்.
அவர்கள் ஏது மாந்திரிகங்கள் செய்தாலும் உன் வாசல் படியை அது தொடாது. நம்பிக்கை உள்ளவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பயப்படாதீங்க. ஆமே. ஐயோ அவன் என்ன சபிச்சிட்டானே, மந்திரவாதம் செய்திருவானே, பயப்படவே செய்யாதீங்க. நம்ம ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம தேவன் பெரியவர். ஆமே. 4வது வசனம் சொல்லுகிறது, உன் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். ஆம். எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த ஜனம் எந்த ஜனம்? வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ள வருகிற ஜனம். பால சிங்கம் போல் அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவன் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்ளுவதில்லை என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா. 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அதிலே ஒரு வசனம் சொல்லும், அவர்களை தலையிலிருந்து நிற்க பண்ணுகிற ஆண்டவர், எழுந்திருக்க பண்ணுகிற ஆண்டவர், எழுந்தருளை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். 4வதாக, நீ உலகத்தை விட்டு வெளியே வந்தேன்னா, உலக மனுஷன் கூட இருந்த டைம்ல நீ எங்க எல்லாம் தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடங்களில கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன் தலையை நிமிர பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் தலை குனிந்து போவேனோ? இந்த ஜனத்திற்கு முன்னால தலை குனிந்து போவேனோ? இயேசுவை நம்பி வந்துட்டேன், கர்த்தரை நம்பி வந்துட்டேன். நீ கிறிஸ்தவனா மாறாதேன்னு சொன்னாங்க, பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போகாதேன்னு சொன்னாங்க. ஆனா இயேசுவை நான் நம்பி வந்தேன். நான் தலை குனிந்து போவேனோ என்று நினைக்கிறியோ? இல்லை. உன்னை தலை நிமிர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலைமைகள் தலை குனிகிறது போல இருக்கலாம். நீ உலகத்தை விட்டு வெளியே வா, வேறுபாட்டின் அனுபவத்தில் வா, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வா, உன்னை தேவன் தலை நிமிர பண்ணுவார். 5வதாக வசனம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுப்பா சொல்றாங்க, நீ உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டிய, ஆமே, மனுஷனை விட்டு வெளியே வந்துட்டிய, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வந்துட்டிய, உன் வீட்டு இதுதான் பெரிய அழகு. ஹல்லேலூயா. எப்படிங்க ஒரு வீட்டுக்கு, ஆமே ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனுடைய உள்ளான அழகு எப்ப வெளியே தெரியும்? அவன் அலங்காரமான வஸ்திரம் உடுத்தினா அந்த அழகன்னு வெளியே தெரியாது, நகை போட்டாலும் அந்த அழகெல்லாம் வெளியே தெரியாது, எவ்வளவு சிங்காரம் பண்ணினாலும் அழகெல்லாம் வெளியே தெரியாது. ஒரு மனுஷனுடைய பூரணமான அழகு எப்ப வெளியே தெரியும் தெரியுமா? உள்ளான மனுஷனுக்குள்ள மாற்றம் உண்டாகி பூரணமான ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள வந்தா, ஆமை, ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவனுக்கு முகத்துல தெரியும் 1000 வால்ட் பல்புடைய பவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அந்த பவர் இருக்கு முகத்துல? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து மட்டும் இல்ல நீ ரட்சிக்கப்பட்டு வான்னு சொன்னது, ரட்சிக்கப்பட்ட மனிதன் வாழுகிற வீடும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வீடு எப்ப ரட்சிக்கப்படுகிறது? சகேயு ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஏசப்பா நான் வாங்கினதெல்லாம் 4 மடங்கா திரும்ப கொடுத்துறேன்ப்பா. வீட்டுக்குள்ள அநியாயம் இருந்தா, ஆமா, வீட்டுக்குள்ள அக்கிரமம் இருந்தா அந்த வீடு ரட்சிக்கப்படாது, வீட்டுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகாது. எப்படி ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அக்கிரமமான சிந்தைகளின் நினைவுகள் இருந்து ரட்சிப்பை உதறி தள்ளி போடுகிறதோ அதை போல ஒரு வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தா அந்த வீட்டினுடைய ஆசீர்வாதத்தை அது உதறி போடும். ஆண்டவர் விரும்புகிறது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிற வீடு, அந்த வீடும் ரட்சிப்பாய் மாறணும். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே. சகையை பார்த்து ஏசப்பா சொன்னாங்க,
இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்ப சொன்னார் ஏசப்பா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்ப சொன்னார் ஏசப்பா? ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு வீட்டில் வந்த உடனே சகேயு கண்டுபிடித்தார், என் வீடு அநியாயத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறது, என் வீடு அக்கிரமத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறது, என் வீட்டுக்குள்ள ஓயாத சண்டை, என் வீட்டுக்குள்ள ஓயாத பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள எனக்கு தூக்கமே இல்லை, என் வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை. நான் சொல்லுவேன், இயேசு உன் வாழ்க்கையில வந்தா உனக்கு எவ்வளவு சமாதான சந்தோஷத்தை இந்த ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கிறாரோ அதை போல இந்த ஆண்டவராகிய இயேசு உன் வீட்டுக்குள்ள வந்தா உன் வீடும் அப்படிப்பட்ட சமாதானத்தில் தாவரமாய் மாறும். என் ஜனங்கள் சமாதான தாவரங்களில் குடியிருப்பார்கள். அமைதியாய் தங்கும் குடியிருப்புகள், சமாதானமான தாவரங்கள் என் ஜனத்தினுடைய குடியிருப்பாய் மாறும். நீ உலகத்தை விட்டு வெளியே வந்தா, உலகத்தை விட்டு வெளியே வந்தவனுக்கு வீடு ஒருவேளை அவன் டெரஸ் இல்லாம இருக்கும், வாழ வீடா இருக்கும், சீட்டு வீடா இருக்கும். எங்க அவன் சோத்திரம் அது இல்ல. ஏசப்பா சொல்றாங்க, சீட்டு வீடா இருந்தாலும் மாடியில கிடைக்காத தூக்கம் சீட்டு வீட்டுல கிடைக்கும். ஆமென். மாடி வீட்டுல சாபம் நிறைஞ்ச அக்கிரமம் நிறைஞ்ச மாடி வீட்டுல இருக்கிறவன் மருத்துவமனையில ட்ரிப் ஏத்திட்டு கிடக்கும் போது, ஆமே கூரை வீடு, வாழ வீடு, சீட்டு வீடு, வாடகை வீடு, நீ நிம்மதியா படுத்து உறங்குவ. இதுதான் உன் வீட்டினுடைய அலங்காரம். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், யாக்கோபே உன்னுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. பணம் இல்ல ஒரு வீட்டினுடைய அழகு, மாடி மாடி வீடு இல்ல, ஆமை கட்டடம் இல்ல, அறை இல்ல ஒரு வீட்டினுடைய அழகு, வீட்டுக்குள் இருக்கிற நிம்மதி தான் ஒரு வீட்டினுடைய அழகு. அல்லேலூயா. இன்னைக்கு நீ சொல்லணும், என் வீட்டுக்குள்ள இது இல்ல ஏசப்பா, நான் உலகத்தை விட்டு வெளியே வாரேன், வேறுபாட்டின் அனுபவத்தில் வாரேன், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நான் வெளியே வாரேன், இயேசு போதும்னு சொல்லிட்டு வாரேன், என் வீட்டுக்குள்ள கர்த்தர் வரணும் சொல்லணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆறாவதாக ஒரு வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 24 அதிகாரம் 9 வசனம். சிங்கம் போலவும் அவர்களை எழுப்புகிறவன் யார்? சொல்றேன், கடைசியாக ஒரு மனிதன் அவன் உலகத்தை விட்டு வெளியே கர்த்தரை தேடி வந்தால் அவனை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் உன்னை ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். அது யாருக்கு கொடுக்கிற வார்த்தை தெரியுமா? உலகத்தை விட்டு வேறுபாட்டின் அனுபவத்தில் வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. நீங்கள் நான் உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நம்ம ஒருபோதும் உலகத்தில் இருக்கக்கூடாது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது, மாறுபாடுள்ள மனிதனோடு சேரக்கூடாது, வேறுபாட்டின் அனுபவத்துக்களை கடந்து வர வேண்டும். நீ இயேசு போதும் என்று சொல்லி நீ வருவாயானால், நீ தனியே வாசம் பண்ணுவாயானால் சாபம் உன்னை தொடாது, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், மந்திரவாதம் பலிக்காது, உன்னை தலைநிமிர பண்ணுவார், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழங்கால்களை மடக்கி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு என்னை கீழ்ப்படிய பண்ணுகிறேன், இந்த அப்போஸ்தல உபதேசத்திற்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு மனதோடு எழும்பி நிற்கலாமே தேவ சன்னிதானத்தில். ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆழமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீ உலகத்தை விட்டு வெளியே வருவாயானால் உன்னை திக்கற்றவனாக தேவன் விடவே மாட்டார். எந்த மனிதனாலே உன்னை சபிக்க முடியாது, எந்த சாபமும் உன்னை தொட முடியாது, எந்த மந்திரவாதமும் உன்னை தொட முடியாது. உன்னை தலைநிமிர பண்ணுகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு, உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உனக்கு உண்டு. எல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷையில கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரீகா மனாசே ரியாந்தர போ ரீகபா ஓ ரீபா ஷம்பாரி பாரவனுடைய ஹல்லேலூயா. ஓ ரீகா மனாசே ரியாந்தர போ ரீகபா
ஓ ரீபா சம்பாரி பாரபலடிரவா. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க வேண்டும் அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க வேண்டும் அங்கே விடுதலை உண்டு. நீ விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ தனியே வாசம் பண்ண வேண்டும். நான் உலகத்தோடு சேரவே மாட்டேன். எனக்கு எத்தனை அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. நான் உம்மோடு கூட சேர்ந்து வருகிறேன் ஆண்டவரே. உலகத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன். வேறுபாட்டின் அனுபவத்துக்குள்ளே வருகிறேன். அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே வருகிறேன். இந்த வசனத்துக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில நிறைவேறணும். என் வீட்டுக்குள்ள நிறைவேறணும். எத்தனை அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீங்க. ஆமே, சமயமாயிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமே, இந்த வசனத்துக்கு முன்பு தன்னை தாழ்த்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமே. இந்த உலகத்தை விட்டு நான் வெளியே வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒருவேளை நீ கேள்விக்குறியோடு கூட இருப்பாயானால், இந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வந்தால் உனக்கு என்னென்ன செய்யப்படும் என்பதை பரிசுத்த ஆவியான வசனத்து மூலமாய் இன்றைக்கு பேசி இருக்கிறார். உன்னை நிச்சயமாய் தலைநிமிர பண்ணுவார். மந்திரவாதங்களும் சூரியங்களும் உனக்கு பலிக்காது. ஆமே, சாபம் உன்னை தொடாது. உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வனோ, கிருபை ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு, நான் உம்மை ஓமே எந்த உயிரை, ஆவியானவரே நான் உம்மை, ஓ ஹல்லேலூயா, எந்த உயிரை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். சொல்லுங்க, ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எல்லாம் ஜெபத்தோட நம்முடைய முழங்கால்களை மடக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமும் ஆமை சந்தோஷமும் நிறைந்த இதெல்ல பகல் விளைக்கு ஆய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த பரிசுத்த ஆராதனை ஆரம்பித்த நேரம் முதல் இந்த நேரம் வரைக்கும் கர்த்தருடைய உன்னதமான கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்தின மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஆவியான தொடர்ந்து நீங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். உம்முடைய வசனங்கள் வார்த்தைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆமை சோத்தன வளர்ச்சிக்கும் தேவையானதாக நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சபைக்கும் ஜனத்திற்கும் தேவையான வார்த்தைகளை ஆவியானவர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சபை அப்போஸ்தல உபதேசத்திற்குள் வளருவதற்காக, அப்போஸ்தல உபதேசத்திற்குள்ளே நிலைநிற்பதற்காக தெய்வம் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா
கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மையமும் எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளோடும் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.